வணக்கம். ஜூலை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பிறை முடிஞ்சு 3ஆம் பிறை இருக்கு. செவ்வாய்க்கிழமைங்கிறது கேது பகவானுக்கு உரியது, செவ்வாய் பகவானுக்கு உரியது. இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது செவ்வாய் புதன் 2 நாட்களுமே பலன்கள் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால நாங்க முன்கூட்டியே சொல்லிடுறோம், பயன்படுத்திக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாளும் செவ்வாய் புதன் 2 நாளுமே சிறப்பா இல்ல. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கு, எனவே ஜாக்கிரதை. தயவு செய்து நிதானம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும், மற்ற நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதன்கிழமையும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும், அது முக்கியம். வேறு சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம். நிதானம், பொறுமை, பணிவு முக்கியம், அலட்டல் வேண்டாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய். புதன் 4 வடக்கு பச்சை. 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமா செல்போன்ல கிடைக்குது. அரை மணி நேரமாவது 2 நாளும் படிங்க. 2 நாளும் சூரியனுக்கு நிலாவுக்கும் தீபம் காட்ட மறந்துடாதீங்க. ஆமா, ஏழைகளுக்கு சாப்பிட கொள்ளு சாதம் அல்லது புளி சாதம் கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர் பிரமாதம், கலக்குறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நல்ல நாள். உங்க பிறகு பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம். நல்ல நாள் 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 7 5 வடக்கு தெற்கு சிவப்பு மஞ்சள் புதன். 2 நாளும் சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். செவ்வாய் புதன் 2 நாளும் ஓம் நக்கீரரே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நவநிதியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற செவ்வரளி புத்தகம் அல்லது காதர் பெருமான் புத்தகம் அல்லது என் கண்மணி தாமரை, இப்படி நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறாரு, வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு சிகப்பு துணி அல்லது பச்சை துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. 2 நாளும் திருஷ்டி இருக்கு, இதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும், அதுக்கு தான் சொல்றோம். 2 நாளும் திருஷ்டி கடுமையா இருக்கு, ஜாக்கிரதை. ஏன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்ல நாள், அதனால திருஷ்டி பரிகாரம் பண்ணிடுங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, பகல் 12 வரைக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. 12 வரைக்கும் நிதானம், பொறுமை, புத்தி மனசு ஒழுங்கா வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிடம் புனர்பூசம் திருவாதிரை. பகல் 12 மணிக்கு அப்புறம் நல்லா இருக்கு. செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணிக்கு அப்புறம் நல்லா இருக்கு. புதன்கிழமையும் நல்லா இருக்கு. புதனும் சூப்பர், செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு அப்புறமும் சூப்பர். 12 மணிக்கு முன்னாடி நல்லா இல்லை. செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு முன்னாடி விநாயகர் பெருமானுக்கு கோயில்ல தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம். மொத்தத்துல செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு அப்புறம் புதன்கிழமை வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அனுகூலமான எண் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு அப்புறம் 7 9 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. புதன்கிழமை 2 3 தெற்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை. 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமா செல்போன்ல கிடைக்குது. அரை மணி நேரமாவது 2 நாளும் படிங்க. 2 நாளும் சூரியனுக்கு நிலாவுக்கும் தீபம் காட்ட மறந்துடாதீங்க. ஆமா, ஏழைகளுக்கு சாப்பிட கொள்ளு சாதம் அல்லது புளி சாதம் கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. கடகராசிக்கார நேயர்களே, பகல் 11 மணி வரை நல்லா இருக்கு, அப்புறம் சந்திராஷ்டமம். புதன்கிழமையும் சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் பூசம் ஆயில்யம் புனர்பூசம் 4. செவ்வாய்க்கிழமை 11 மணி. எதுக்கு ரிஸ்க்? நீங்க வம்பு எதுக்கு வழக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 10 மணியோட முடிச்சுக்கோங்க. 10 மணிக்கு அப்புறம் சிறப்பா இல்லை. புதன்கிழமையும் சிறப்பா இல்ல, மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். 2 நாளும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் காலையிலையும் ராத்திரியும் தீபம் காட்டிடணும். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை, கவனம். வழிபாடு முக்கியம். செவ்வாய்க்கிழமை 10 மணி வரைக்கும் அப்படின்னு நாங்க ஒரு கணக்குக்கு சொல்றோம். இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம். 2 நாளுமே சந்திராஷ்டமம், ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. செவ்வாய் புதன் 2 நாளுமே எங்களை கேட்டா அதான் சொல்லுவோம். எல்லா நட்சத்திரத்துக்கும் 3 நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் திசை நிறம் செவ்வாய் புதன் 2 நாளுமே கிடையாது. நிதானம், பொறுமை. 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம்
பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமா செல்போன்ல கிடைக்குது. அரை மணி நேரமாவது 2 நாளும் படிங்க. 2 நாளும் சூரியனுக்கு நிலாவுக்கு தீபம் காட்ட மறந்துடாதீங்க. ஆமா, ஏழைகளுக்கு சாப்பிட கொள்ளு சாதம் அல்லது புளி சாதம் கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. சிம்மராசிக்கார நேரில் 2 நாளும் சூப்பர் பிரமாதம் கலக்குறீங்க. செவ்வாய் புதன் 2 நாளும் உங்களோட பிறகு விதமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும், கெத்து ஜெயிக்கும். மகா நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையில விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆமா, 2 நாளும் பிரமாதம். திருஷ்டி இருக்கு, அதுக்கு மட்டும் வழிபாடு சொல்றோம், பண்ணிடுங்க. அனுகூலமான எண் 2, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 7, 4 தெற்கு வடக்கு பச்சை மஞ்சள் புதன். 2 நாளும் சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். செவ்வாய் புதன் 2 நாளும் ஓம் நக்கீரரை போற்றி, நாரதரை போற்றி, நந்தகமே போற்றி, நவநிதியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற செவ்வரளி புத்தகம் அல்லது காதர் பெருமான் புத்தகம் அல்லது என் கண்மணி தாமரை, இப்படி நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறாரு, வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு சிகப்பு துணி அல்லது பச்சை துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. 2 நாளும் திருஷ்டி இருக்கு, இதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும், அதுக்கு தான் சொல்றோம். 2 நாளும் திருஷ்டி கடுமையா இருக்கு, ஜாக்கிரதை. ஏன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்ல நாள், அதனால திருஷ்டி பரிகாரம் பண்ணிடுங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம் கலகுறீங்க. நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருணும். மொத்தத்துல 2 நாளுமே உங்க பிறகு விதமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம் பிரமாதம். அனுகூலமான எண் 4, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். செவ்வாய் புதன் 2 நாளும் ஓம் நக்கீரரை போற்றி, நாரதரை போற்றி, நந்தகமே போற்றி, நவநிதியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற செவ்வரளி புத்தகம் அல்லது காதர் பெருமான் புத்தகம் அல்லது என் கண்மணி தாமரை, இப்படி நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறாரு, வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு சிகப்பு துணி அல்லது பச்சை துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. 2 நாளும் திருஷ்டி இருக்கு, இதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும், அதுக்கு தான் சொல்றோம். 2 நாளும் திருஷ்டி கடுமையா இருக்கு, ஜாக்கிரதை. ஏன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்ல நாள், அதனால திருஷ்டி பரிகாரம் பண்ணிடுங்க. துளாராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களும் வீண் செலவு வீண் கவலை அதிகமாக இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருணும். பண விஷயத்துல நிதானம், தேவையற்ற கவலைகள் வரும். கவலைப்படுறதுல சந்தோஷப்படுறது யாருன்னா நீங்க தான். எனவே நிதானம் பொறுமை வழிபாடு முக்கியம் சொல்றோம். இரக்கம் ஜாக்கிரதை, யாருக்கு உதவி செய்யணுங்கிறதுல நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. உதவி செய்யறது யோசிச்சு பண்ணுங்க, ஜாக்கிரதை. பண விஷயத்துல ரொம்ப நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை செவ்வாய், 4 வடக்கு வெள்ளை புதன். 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அருணகிரிநாதரே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த 4 மந்திரங்கள் ஓடணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிகள் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமையும், புதன்கிழமை அருணகிரிநாதருடைய திருப்புகள் 1 பாட்டாவது முருகன் கோயிலையும் இருந்து படிச்சு பார்க்கணும். ஆமா, புளி சாதம் அல்லது பச்சை பயிறு சாதம் ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம கொடுத்துருங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, நல்லது. இலவசமா கிடைக்குது செல்போன்ல, நெட்ல படிச்சு பாருங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பா இல்ல. வீண் வழக்கு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதன்கிழமையும், மத்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். 2 நாளும் அவசரம் தடுமாற்றம் குழப்பம் இருக்கு. நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க, வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆமா, அனுகூலமான எண் 6 தெற்கு பச்சை செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை தெற்கு சிவப்பு 4. 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அருணகிரிநாதரே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த 4 மந்திரங்கள் ஓடணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிகள் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமையும், புதன்கிழமை அருணகிரிநாதருடைய திருப்புகள் 1 பாட்டாவது முருகன் கோயிலையும் இருந்து படிச்சு பார்க்கணும். ஆமா, புளி சாதம் அல்லது பச்சை பயிறு சாதம் ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம கொடுத்துருங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது.
ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, நல்லது. இலவசமா கிடைக்குது செல்போன்ல, நெட்ல படிச்சு பாருங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரம்மாதம், கலகறீங்க, பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம், நல்ல நாளா இருக்கும். கெத்து கில்லி மாதிரி இருக்கீங்க, பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள், நல்ல நாள், பிரமாதம். இந்த பிறகு பலமான தைரியம், பெருந்தன்மை ஜெயிக்கும், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும், மற்ற நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமையும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 4, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய், புதன், 7, 6, தெற்கு மேற்கு, மஞ்சள் வெள்ளை. தனுசு மீன ராசிக்கார நேயர்களை 2 நாளும் திருஷ்டி இருக்கு. ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு சூப்பர், அதனால திருஷ்டி இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணணும். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பெரிய முருகபக்தர் பாம்பன் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகளே போற்றி, பராசரனே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, வைடிநசரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளியது புரியோ இல்லையோ படிச்சு பாருங்க. அதே மாதிரி குமரகுருவர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா புரியோ இல்லையோ படிச்சு பாருங்க, நல்லது. ஆமா, சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பருப்பு சோறு, புளி சோறு, பச்சை பயிறு சோறு அல்லது பச்சை நிற உணவு கொடுக்கறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 2 நாள் நல்லா இருக்கு, திருஷ்டி இருக்கு, அதனால சொல்றோம். திருஷ்டி பரிகாரம் பண்ணிடுங்க. சூரியனுக்கு நல்லாவது 2 நாள் தீபம் காட்டிடுங்க, மறந்துடாதீங்க. மகர ராசியார் நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் விளக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுருந்தோம். 2 நாளுமே பிடிவாதம், வீம்பு அதிகமா இருக்கு. கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் பொறுமை விட்டு கொடுங்க, தயவு செய்து அனுசரிச்சு பண்ணுங்க, அவ்வளவுதான். வழிபாடு சொல்றோம், பண்ணிடுங்க. அனுகூலமான எண் 7, வடக்கு பச்சை, செவ்வாய், 9, தெற்கு வெள்ளை, புதன். 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அருணகிரிநாதரே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த 4 மந்திரங்கள் ஓடணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிகள் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமையும், புதன்கிழமை அருணகிரிநாதருடைய திருப்புகள் 1 பாட்டாவது முருகன் கோயிலையும் இருந்து படிச்சு பார்க்கணும். ஆமா, புளி சாதம் அல்லது பச்சை பயிறு சாதம் ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, நல்லது. இலவசமா கிடைக்குது செல்போன்ல, நெட்ல படிச்சு பாருங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளுமே சிறப்பா இல்ல. வீண் விளக்கு இருக்கிறது, தேவையற்ற வம்பு விளக்கு இருக்கு, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மற்றவங்க புதன்கிழமை போட்டுருங்க முருகனுக்கு. வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம். நிதானம், பொறுமை, வீம்பு பிடிவாதம் வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை, செவ்வாய், புதன், 5, வடக்கு மஞ்சள். 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அருணகிரிநாதரே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த 4 மந்திரங்கள் ஓடணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிகள் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமையும், புதன்கிழமை அருணகிரிநாதருடைய திருப்புகள் 1 பாட்டாவது முருகன் கோயிலையும் இருந்து படிச்சு பார்க்கணும். ஆமா, புளி சாதம் அல்லது பச்சை பயிறு சாதம் ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, நல்லது. இலவசமா கிடைக்குது செல்போன்ல, நெட்ல படிச்சு பாருங்க, நல்லது. மீன ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், வாழ்க்கை வளமாகும், உயர்வு உண்டு. உங்க பிறகுபலமான பெருந்தன்மை புத்தி உரிமை ஜெயிக்கும், நல்ல நாள், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் செவ்வாய் 2, 3, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம், புதன் 4, 7, வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. தனுசு மீன ராசிக்கார நேயர்களை 2 நாளும் திருஷ்டி இருக்கு. ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு சூப்பர், அதனால திருஷ்டி இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணணும். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பெரிய முருகபக்தர் பாம்பன் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகளே போற்றி, பராசரனே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, வைடிநசரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளியது புரியோ இல்லையோ படிச்சு பாருங்க. அதே மாதிரி குமரகுருவர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா புரியோ இல்லையோ படிச்சு பாருங்க, நல்லது. ஆமா, சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பருப்பு சோறு, புளி சோறு, பச்சை பயிறு சோறு அல்லது பச்சை நிற உணவு கொடுக்கறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 2 நாள் நல்லா இருக்கு, திருஷ்டி இருக்கு, அதனால சொல்றோம். திருஷ்டி பரிகாரம் பண்ணிடுங்க. சூரியனுக்கு நல்லாவது 2 நாள் தீபம் காட்டிடுங்க, மறந்துடாதீங்க.
நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.